தினை அரிசி ஊற வச்சுருக்கேன். இதில் சக்கரை பொங்கலுக்கும் நல்லா ஊறிட்டு இதில் கொஞ்சம் பைத்தம்பருப்பு, ஒரு புடி அளவுக்கு பைத்தம்பருப்பு வறுத்து இதோடு சேர்த்து நல்லா கழுவிக்கிறேன். நல்லா கழுவி தான் ஊற வச்சேன். இந்த தண்ணி போட்டு பண்ணி நம்ம வேக வைக்கிறேன். ஒரு கப்புக்கு 1.5 கப்பு வெல்லம் போட்டிருக்கேன். ஒரு 2 கப்பு கூட போட்டுக்கலாம். 1.5 கப்பு ஸ்வீட் போட்டிருக்கேன். அதை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். கரைச்சி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்லை மண் ஊற்றி தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தினம் நல்லா ஊறிட்டு எடுத்துனே இதை போட்டுடணும். எல்லாத்தையும் போட்டுட்டு விசில் விட்டுருவோம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டு மூடி வச்சிருக்க 5 விசில் விட்டுருவோம். நல்லா குழஞ்சிருச்சு. நான் ஒரு டம்ளர் போட்டதுக்கு நிறைய வந்துச்சு தண்ணி. 4 டம்ளர் தண்ணி ஊற்றி விசில் விட்டுருக்கேன். நல்லா குழஞ்சிருச்சு. இப்போது நான் வடிகட்டி வச்சுருக்கோம்னா இந்த சக்கரை பாகு, சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு நல்லா அழகாக வந்தது. இது திணை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதில் முந்திரி ரோஸ்ட் பண்ணிட்டேன். இதை அதில் போட்டுப்போம். நெய்யும் திணை சர்க்கரை பொங்கல் செம்ம ஃப்ளேவர், செம்ம டேஸ்ட்டு. இந்த ஏலக்காய் வச்சுருக்கேன் இன்னைக்கு. இதை அதில் போட்டுருக்கோம். சர்க்கரை பொங்கல் ரெடி. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கரெக்டான பதம். இதை நான் கோயிலுக்கு கொஞ்சம் எடுத்து போகிறேன். நெய்வேத்தியத்துக்கு கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன். கோயிலுக்கு மீதி எடுத்து வச்சுக்கிறேன். பொங்கல் ரெடி. திணை பொங்கல் ரெடி. அருமையாக இருக்குது பார்க்கவே. முருகனுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் வாயிலே போட்டு பார்க்கலாம். நைவேத்தியம் பண்ணிட்டு நைட் தான் சாப்பிட்டு சுரவாசி நேரம் முடிஞ்சு நைவேத்தியம் போய் வச்சுக்கோங்க. ரெடி ஆச்சு. ஓகேவா? தேங்க்யூ. திணை பொங்கல் ரெடி.